ஸோ ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால் வந்து உங்களுடைய பழைய ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் இன்னொரு உலகத்துக்கு ட்ராவல் ஆகி இன்னொரு யூனிவர்ஸுக்கு ட்ராவல் ஆகி உங்களுடைய ஓன் செல்ஃபையே நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி ட்ராவல் பண்ணுறீங்க. 18 வயசு இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பொறுமையாயிரு. இதில் எல்லாத்துலேயுமே ஓகே, தயவு செஞ்சு அவசரப்படாத. என்னுடைய 18 வயசு செல்ஃபை நான் பார்க்குறேன் அப்படின்னா அவனுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸு பதறாத, பொறுமையாயிரு. எல்லாமே அதுக்கான வேலை அது ப்ராப்பராக நடக்கும். பதறாத, பொறுமையாயிரு. எல்லாத்துக்கு மேலே கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு அட்வைஸ். இந்த 2 அட்வைஸ் நான் எப்போவுமே என்னுடைய 18+ நான் மீட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய 18+ செல்ஃபை இந்த 2 அட்வைஸ் நான் கொடுப்பேன். ஓகே, ஸ்டே காம், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். 2வது, கோவத்தை உன்னுடைய அந்த முன்கோபம். ஓகே, ஸோ அந்த ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் என்டிட்டி, இந்த கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இழந்தது நிறையவே, அது சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன். ஸோ இந்த 2 அட்வைஸஸ் நான் என்ன மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்வேன். ஓகே, ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய 18 அந்த செல்ஃப் வந்து நீங்கள் சொன்னது எதுவும் கேட்கல. நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி ட்ராவல் பண்ணி வந்துட்டார். இப்போ திரும்பவும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய 24 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற உங்களுடைய செல்ஃபை மீட் பண்ணுறீங்க. இப்போ என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? காசை கொஞ்சம் சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஏன்னா என்னோட 24 இயர்ஸ் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா மணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டம்மஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். டம்மஸ்ட் திங் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த சைடு நான் ஃபோக்கஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். வர்றதுல சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு அடுத்தடுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவிங்ஸோ இல்லை ஒரு இதுவோ எதுவுமே இல்லை. ஸோ மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 24 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற அந்த இவங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு இது என்னென்னா, சேவ் சம் குட் மணி, இன்வெஸ்ட் யுவர் மணி ஈவன் இஃப் யூர் ஏர்னிங் லிட்டில். கொஞ்சம் கம்மியாக சம்பாதிச்சாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி சொல்கிறீங்க? இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? லைக் இல்லை, அந்த காசை வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டா இருக்கலாம், ஆர் சிட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த மணி மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்ட்டு இருப்பேன். ஆமா, எனி குட் மணி மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆர் எனிதிங் விச் இஸ் வயபிள். ஓகே, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ தட் வில் பி த பெஸ்ட் அட்வைஸ் ஐ வில் கிவ். திரும்ப வந்துட்டீங்க. திரும்பவும் வந்து உங்களுடைய அந்த 24 இயர்ஸ் அந்த செல்ஃப் வந்து கேட்கல. திரும்ப நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வயசு 28. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சேம் அட்வைஸ். ஓகே, பிகாஸ் ஐ ஹேவன்ட் சேஞ்ச்ட் அ பிட். அந்த டைம்லேருந்து 20 என்னுடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 32 இயர்ஸ் வரைக்குமே ஐ வாஸ் த சேம். நோ பர்டிகுலர் க்ரோத் அட் ஆல். அந்த 32-33 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு க்ரோத்தே ஸ்டார்ட். ஐம் வெரி லேட் ப்ளூமர். வெரி லேட் ப்ளூமர். ரொம்ப லேட்டாக தான் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுவேன். அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, அடிபட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த ஜீன்ஸில் வந்து எம்பெட் ஆகிருக்கோம். தண்ணி பக்கத்தில் போனால் முதல்ல பிடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு 200 குழந்தைங்க செத்ததுக்கப்புறம் அங்கே போனால் முதல்ல பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு க்ரோத்து தான் எனக்கும். நம்ம வெரி 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 லேட் ப்ளூமர் நான். ஸோ அப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா, கிவ் சம் டைம், யூ ஸ்டில் ஹேவ் டைம். ஏன்னா அப்போ என்னாச்சு அப்படின்னா கோவம் இது எல்லாமே லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவசரம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஏன் இன்னும் நடக்கல? நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறப்ப ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் விடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ தட் அட்வைஸ் ஐ கிவ் தட். அவசரப்படாத அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் புத்தகம் படிப்பீங்களா? வாசிக்கிற பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ரொம்ப இம்பேக்ட் பண்ண புக்னா ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து இம்பேக்ட் பண்ண புக் வந்து சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் வாஸோட நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது வந்து அவர் வந்து ஒரு சிஐஏயோட நெகோஷியேட்டர், ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர். ஸோ அவர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பார். அதில் எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இவர் வந்து ஹாஸ்டேஜ் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை பேசி விடுவிக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறவர் கிறிஸ் வாஸ். ஸோ அந்த மேனிப்புலேஷன், பர்சனல்
ஸ்பீக்கிங்கில் மேனிப்புலேஷன் பண்ணுறது எப்படி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இத்தனை நுணுக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ண ஒரு புத்தகம் தான் நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற புத்தகம். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட். ஓகே. அண்ட் தென் படங்கள், மூவிஸில் நிறைய மூவிஸுங்க. ஓகே. மூவி நிறைய பார்ப்பேன், மூவி பஃப் நான். ஸோ ஒன் ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் வந்து சொல்லவே முடியாது. பட் எனக்கு வந்து ரிட்லி ஸ்காட்டோட மிகப்பெரிய ஃபேன் நான். கிளாடியேட்டர் படம், அந்த படத்தோட டைரக்டர் ரிட்லி ஸ்காட். ஏன்னா எனக்கு ஏன் அவருடைய மூவிஸ் பிடிக்கும்னா, எல்லா மூவிஸ்லையும் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும், பிக்சரைசேஷன், இது எல்லாத்தையுமே தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிலீஜியஸ் யூனிட்டி பற்றி அவர் பேசுவார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவருடைய கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு மூவி இருக்குது, ஒர்லாண்டோ ப்ளூம் நடித்த படம். அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சிருக்கும். கிளாடியேட்டருக்கு ஈக்குவலாக ஒரு சக்ஸஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு படம். எடிட்டர்ஸ் கட்டில் நல்லாயிருக்கும், தியேட்டரிக்கல் ரிலீஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா குருசேட்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டி காமிச்சிருக்கோம். இந்த முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸோட அந்த குருசேட் சிலுவை போர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அது இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் தான், பிலிஸ்டீன் அண்ட் இஸ்ரேலோட வார். அதை வந்து அந்த டைமில் நடக்கிற அந்த குருசேட்ஸில் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒன்னா சண்டை போட்டாங்க, அந்த சண்டை எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து யாரோடைய மனசும் புண்படுத்தாத மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. ஸோ ஃபேவரட் மூவிஸ்னா நிறைய இருக்கு. பட் இந்த மூவி வந்து நான் ஒரு 100-200 டைம் கூட நான் பார்ப்பேன். கிங்டம் ஆஃப் ஹெவன் எடிட்டர்ஸ் கட் சூப்பராக இருக்கும், டைரக்டர்ஸ் கட் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஓகே, இது வந்து எனக்கு எதுவும் சொல்லி கொடுத்துச்சு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்படி இது வந்து ஒரு, அதாவது எல்லா நல்ல படங்களிலுமே வந்து நம்ம வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து விருமாண்டி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஒரு ஹியூமனோட ஒரு உயிர் எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது எவ்வளோ, அதுக்கு அகேன்ஸ்டாக அந்த படம் பேசியிருக்கோம். ஸோ டெத் பெனால்ட்டி இஸ் நாட் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜை சொன்ன ஒரு படம் விரும்மாண்டி. ஸோ காலேஜஸ் டிப்ளமா படிக்கும்போது பார்த்த படம் 2004. ஆமாம், 2004 ஐ திங்க். பொங்கலில் என்னமோ ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து இட் கேவ் மீ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஸோ விரும்மாண்டி இஸ் மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பகுதி உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ சேரன் அகாடமி ஹுசைன் ப்ரோவோட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் இந்த வீடியோவை. இந்த பாட்காஸ்ட் எபிசோடை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.